வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புறேன். ஸோ வெல்கம் டு டே 21 ஆஃப் பிக் பாஸ் லைவ். ஓகே, ஆரம்பிக்கலாமா இன்னைக்கான எபிசோட? ஸோ இன்னைக்கான எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் என்ஜாய் பண்ணி பார்த்த எபிசோடாக வந்து இன்னைக்கான எபிசோட் வந்து ஆக்சுவலி இருந்துச்சு. சேதுனா கேட்க வேண்டிய கேள்விகள் வந்து கொஞ்சம் கேட்டார். எஃப்ஜே ஃபைனலாக 3 வாரத்துக்கு அப்புறம் அவன் பண்ண தப்புலாம் எப்படி கன்னியக்கா கிட்ட வந்து கேட்டாங்களோ, கன்னியக்கா வந்து நீங்கள் மறைமுகமாக எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது மறைமுகமாக வந்து எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு சொல்லி கன்னியக்கா வந்து சேதுனா கேட்டார். நானும் அதே தான் கேட்குறேன். சேதுனா நீங்கள் மறைமுகமாக எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? 3 வாரமாக கேட்கல, இன்னைக்கும் எதுவுமே கேட்கல, சும்மா பட்டும் படாமல் தொட்டும் தடாம வந்து அந்த டாபிக் போயிட்டு வந்தீங்க. பட் எனிவேஸ், ஐ எம் ஹாப்பி யூ ஆஸ்க் சம்திங் அபவுட் எஃப்ஜே. அங்க ஒருத்தன் வந்து ஆட்டம் போட்டுட்டு இஷ்டத்துக்கு இருக்கான். அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபைன் டியூனிங் பண்ண வேண்டியது இருக்கு. அது நீங்க பண்ணாம மிஸ் பண்ணிட்டே இருந்தீங்க. கமுருதீனை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட தாக்குதல் வந்து பண்ணிட்டே இருந்தீங்க. அவன் பண்ண தப்பு தான், சரி நான் சொல்லல. பட் ஆனா அவனை மட்டும் வந்து நோண்டிக்கிட்டு அவனை மட்டும் வந்து எல்லா தப்புக்கும் வந்து ரெஸ்பான்சிபிளா பண்ணி நீங்க வந்து குத்துறீங்க. ஆனா எஃப்ஜே மட்டும் யாருமே கண்டுக்காம இருந்தீங்க. 3 வாரமா நீங்க கண்டுக்கவே இல்லை. இன்னைக்கும் நீங்க பெருசா கண்டுக்கல. அவன் பண்ண தப்புக்கெல்லாம் நீங்க கண்டுக்கவே இல்லை. கமுருதீன்னா அப்படியே வந்து பொத்திக்கிட்டு வரீங்க. ஆனா எஃப்ஜேனா வந்து கொஞ்சம் சைலண்டா சொல்லுங்க கண்ணி, நீங்க மறைமுகமா வந்து எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்றீங்களா? அது வந்து கண்ணாடியை பார்த்து சேதுனாவே கேட்டுக்கணும். சொல்லுங்க சேது, நீங்க வந்து மறைமுகமா எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்றீங்களா? இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷோவா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்சில இருந்து ஆரம்பிச்சாங்க. இந்த வாரம் கேப்டன் எப்படி வந்து செயல்பட்டாங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டஸ்டன்ட் கிட்ட வந்து கேட்டாங்க. கண்டஸ்டன்ட் வந்து ஒருத்தரா ஏஞ்சி சொல்லும் போது 3 பேர் 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கம்ப்ளைண்ட் தான் திருப்பி எடுத்து வச்சாங்க. எஃப்ஜேக்கு நீங்க ஃபேவரா இருக்கீங்க. எஃப்ஜே சொன்னா நீங்க ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனா நாங்க ஏதாவது சொன்னா நீங்க வந்து பொத்திக்கிட்டு வரீங்க, எங்களை கேள்வி கேட்கறீங்க. எஃப்ஜே வந்து மாக் பண்ணா, எஃப்ஜே வந்து ஏதாவது ஆட்டிடியூட் காட்டா, நீங்க வந்து அவன் இவ்வளோ பேசுறான் அவனெல்லாம் நீங்க ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறீங்க. வியானா மட்டும் ஒரு சும்மா அப்படி பண்ணா இந்த மாதிரி மாக்லாம் பண்ணக்கூடாது, இதனால வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகும், இது பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அன்னியன் மாதிரி பேசுறீங்க. எஃப்ஜே வந்து நீங்க சோறு இங்க வந்து என்னது சூப்பர் டீலர்ஸ்ல இருக்கும்போது நல்லா சாப்பிட மட்டும் தெரியுதுல, வேலை பார்க்க தெரியலன்னு சொல்லிட்டே இருக்கான். ஒருத்தங்களை வந்து இந்த மாதிரி சொல்லும் போது அது உங்களுக்கு எவ்வளவு இரிட்டேட் ஆகும். அதெல்லாம் ஒரு கேப்டனா அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியவே இல்லை, அங்க மட்டும் அம்பியா மாறிடுவாங்க. இங்க பாருங்க, இப்ப வந்து எஃப்ஜே சொல்றா இங்க சூப்பர் டீல்ஸ்ல இருக்கும்போது நல்லா சாப்பிட தெரியுதுல்ல, ஆனா வேலை பார்க்க தெரியல. கன்னியக்கா ஐ எம் பிளைண்ட், என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் தெரியல, நான் ஒன்றும் பார்க்கல. அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வியானா எப்படி நீ பண்ணலாம், எப்படி நீ பண்ணலாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது, இதனால வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க ட்ரிகர் ஆகும், இந்த மாதிரி பண்ணக்கூடாது வியானா, இது ரொம்ப தப்பு வியானா. இந்த மாதிரி எஃப்ஜே பண்ணா அது வந்து சரி, அவங்க வந்து பார்க்கல, அவங்களுக்கு வந்து தெரியாது. அதுவே வியானா பண்ணா அவங்க கண்ணுல என்ன விட்டு பார்ப்பாங்க. எஃப்ஜேவை தவிர வேற யாராவது மாக் பண்ணாங்கன்னா, அதுவும் இன்னைக்கு ஒரு பல்ட்டி அடிச்சாங்க பாருங்க. ஐயோ எஃப்ஜே வந்து சேதுனா சிம்பிளா கேள்வி கேட்டாரு, எஃப்ஜே வந்து மாக் பண்றது இல்லையா? வியானா வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க நான் அப்படி பண்ணா வந்து பாத்தீங்கன்னா இது மாக் பண்ற மாதிரி இருக்கு, இது ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கு, இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொல்ற கன்னியக்கா ஏன் வந்து எஃப்ஜேக்கு சொல்லலன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து சேதுனா கேட்கிறாரு எஃப்ஜே வந்து இந்த மாதிரி மாக் பண்றது இல்லையான்னு கேட்கும்போது கப்பு சிப்புன்னு இருக்காங்க, சைலண்டா இருக்காங்க. எஃப்ஜேயா அவன் மாக் பண்ணுவானா, அவன் சண்டை போடுவானா, அவன் கத்துவானா, அவன் வந்து ஆதரவு கூட இருக்கானா, ஐயோ எனக்கு தெரியாது, அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து கன்னியக்கா தராங்க. உண்மையிலேயே அது நல்லா இல்லை. அவனே ஒத்துக்கிறான், நான் வந்து மாக் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து மாக்கிங் இருக்கு, நான் சண்டை போடுவேன் சொல்லி அவனே ஒத்துக்கிறான். அவனே அதை ஒத்துக்கும் போது அவனை சுத்தி இருக்கிறவங்க அவங்க வந்து எதுக்கு வந்து எஃப்ஜேவை வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்கன்னு சொல்லி நிஜமா எனக்கு தெரியல. ஆதிரியா இருக்கட்டும், கன்னியாக்காவா இருக்கட்டும், இல்ல சபரியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே வந்து புத்தி பாத்துக்கிறாங்க. அவனை வந்து அப்படி ப்ரொடெக்ட் பண்றாங்க. அவனே வந்து அவனை ப்ரொடெக்ட் பண்றது இல்லை, அவனே வந்து எதுவுமே பண்றது இல்லை. அவனை வந்து அவ்வளோ வந்து பேம்பர் பண்ணி அவ்வளோ ப்ரொடெக்ஷன்ல வந்து வச்சிருக்காங்க இந்த 3 பேர். ஆனா இவன் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான கொஞ்சம் கூட நன்றி எல்லாம் கிடையாது. அவனோட கேமை ரொம்ப தெளிவா ஆடுறான், ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஆடுறான். எனக்கு 1000 மாற்று கருத்து வந்து எஃப்ஜே மேல இருக்கு. நான் வந்து ஒரு எஃப்ஜேயோட ஹேட்டர் தான். ஆனா அவனோட கேமை எவ்வளவு தெளிவா ஆட முடியுமோ அவ்வளவு தெளிவா ஆடுறான், நல்லா ஆடுறான். இவங்க ஹெல்ப் பண்ணாங்க, இவங்க என் ஃப்ரெண்டு, அந்த மாதிரி எல்லாம் பார்க்கவே மாட்டேங்கிறான், முதுகுல குத்திட்டே இருக்கான். இதெல்லாம் வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே ப்ரொடெக்ட் பண்றதுலயும் அவனை பேம்பர் பண்றதுலயும் தான் வந்து இருக்காங்க. அப்படி வந்து எஃப்ஜே வந்து என்ன வசியம் பண்ணியிருக்கான், என்ன பிளாக் மேஜிக் பண்ணியிருக்கான் நிஜமா எனக்கு தெரியல. அப்படி வந்து அவனை வந்து புத்தி வந்து பாத்துக்கிறாங்க. அதுவும் கன்னியாக்காலா டேய் என் பையன்டா நீ வயிற்றுல போடலாம், என் பையன்டா நீ, இல்ல ஒரு அக்காவா வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே வந்து பாக்குறாங்க. பட் எனிவேஸ் வியானா வந்து சொன்ன கேள்வியா இருக்கட்டும், சொன்ன கொஸ்டினா இருக்கட்டும், ரொம்ப அழகா வந்து கேட்டாங்க, ரொம்ப அழகா வந்து சொன்னாங்க. அவங்க ஒரு விஷயத்த சொன்னதுனால தான் எஃப்ஜே வந்து கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை எடுத்து வச்சதுனால தான் ஃபைனலி 3 வாரம் மௌன வருத்தமா இருந்த சேதுனா எஃப்ஜே வந்து கேள்வி கேட்டாங்க. நல்லா இருந்துச்சு, ஐ என்ஜாய். ஆனா எஃப்ஜே கேள்வி கேட்கல, கன்னியாக்கா தான் கேள்வி கேட்கல. எஃப்ஜே எப்படி கேட்க முடியும்? கன்னியாக்காக்கு எப்படி ஒரு செல்ல புள்ளியும் நம்ம சேதுனாக்கும் ஒரு செல்ல புள்ள ஆச்சு, அவரை எப்படி கேள்வி கேட்பாங்க? கேட்க மாட்டாங்களே. அதே மாதிரி தான் இருக்காரு. இந்த பிக்
பாஸ்ங்கிறது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எதனால இது பண்ணணும், எதனால வந்து நம்ம வந்து அந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணணும், இங்க இருக்கிற கேப்டன் எப்படி வந்து ப்ளே பண்ணாரு, அவங்களோட பொறுப்பை பார்த்துக்கிட்டாங்கல்ல இல்லையா, இங்க கண்டஸ்டன்ட் எப்படி ப்ளே பண்ணாங்க, இதெல்லாம் ஒரு ப்ராப்பரா வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். நாம என்ன பண்ணிருக்கோம், என்ன தப்பு பண்ணிருக்கோம், நம்ம என்ன நல்லது பண்ணிருக்கோம், மற்றவங்களோட சண்டையில எப்படி இன்வால்வ்மெண்ட் ஆயிருக்கும், இந்த ஷோக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம், என்ன இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்கோம் சொல்லி அந்த விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சொல்ல தெரியணும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா கமருதீனுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ண முடியல. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்வதியோட ஹெல்ப் வந்து தேவைப்படுது. இப்போ கன்னியாக்கா ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க, கன்னியாக்கா வந்து இவங்க ஃபேவரா இருக்காங்க சொல்லி ஒரு விஷயத்தை, சிம்பிளான ஒரு விஷயத்தை கமருதீனால கன்வே பண்ண முடியல. மத்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா, சண்டை போடணும்னா, கை வாங்கணும்னா ஃபர்ஸ்டால இருக்கிற கமருதீன் ஒரு சின்ன விஷயத்தை வந்து அவரால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இந்த பிக் பாஸ் ஷோங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா உங்களை நீங்க வந்து வெளியே காட்டிக்கிறது. அது ஆக்ஷன்ல மட்டும் கிடையாது, நீங்க எப்படி பேசுறீங்க, நீங்க பேசுற வச்சு அந்த கன்வேயை வச்சு தான் நீங்க எப்படி வந்து பேசி கன்வின்ஸ் பண்றீங்க, அதை வந்து மக்களுக்கு வந்து எப்படி கன்வே பண்றீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஒரு ஷோல வந்துட்டு ஒருத்தர் நீங்க வந்து ஒரு பிரச்சனையை எடுத்து சொல்றீங்க, ஃபர்ஸ்டால வந்து கையை தூக்கி நீங்க வந்து சொல்றீங்க கன்னியாக்கா வந்து ஒரு நல்ல கேப்டன்சி பண்ணல, எஃப்ஜேக்கு ஃபேவரா இருக்காங்க, இவங்களுக்கு ஃபேவரா இருக்காங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்காங்க சொல்லி ஒரு சின்ன விஷயத்தை வந்து உங்களால சரியா கன்வே பண்ண முடியல. பாருவோட ஹெல்ப் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. சரி, நான் வந்து கலாய்கிறாரு, பாரு வாங்க ஏஞ்சிருங்க, கமருதீன் என்ன சொல்றாரு சொல்லி கேட்டு எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க வெயிட் பண்றோம் சொல்லி இந்த மாதிரி வந்து ஒரு ஹோஸ்ட் வந்து பேசுறாரு. சாட்டர்டே எபிசோட்ல ஒரு சின்ன விஷயத்தை வந்து ஒரு கண்டஸ்டன்ட்னால கன்வே பண்ண முடியலனா எப்படி இந்த பிக் பாஸ் வீக்ல அவர் வந்து சர்வை பண்ணுவார். ஒரு சின்ன விஷயம், கேப்டன் வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, இந்த வீக் கேப்டன் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அவங்க எகேர் பையஸ்டா இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கறாங்க. அந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கு, நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆளா ஏஞ்சி நிக்கிறீங்க. அப்படி இவ்வளவு கான்ஃபிடன்ஸா ஏஞ்சி நிக்கும் போது அது சரியா கன்வே பண்ண வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? மத்தவங்க கிட்ட சண்டை போடணும், மத்தவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரூடா நடந்துக்கணும், மத்தவங்க வந்து வண்டையா கேட்கணும், மத்தவங்க வந்து அடிக்கிற மாதிரி போகிறது, முறைக்கிறது, அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆளா இருக்கிற கமருதீன் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும்னா ஒருத்தரோட ஹெல்ப்பை வந்து நாடுறாரு. இப்படியே வந்து அது போச்சுன்னா கமருதீனால ரொம்ப நாள் வந்து இந்த வீட்டில் சர்வை பண்ண முடியாது. டே பை டே கமருதீனோட பேர் வந்து பாத்தீங்கன்னா மோசமாயிட்டே போகுது. சரி, நான் விட வந்து பாத்தீங்கன்னா என்ன அது முன்ஜென்ம பகையும் தெரியல, கமருதீனை மட்டும் வந்து டார்கெட் பண்ணி பேசிட்டே இருக்காரு. அவர் பேசுறதும் நான் தப்பு சொல்ல மாட்டேன், அந்த அளவுக்கு வந்து இந்த அதுவும் பண்றாரு, கமருதீனும் பண்றாரு, அதனால தான் பேசுறாரு. ஆனா எனக்கு இருக்க சின்ன விமர்சனம் என்னன்னா, கமருதீன் எப்படி பண்றாரோ அதே மாதிரி தான் எஃப்ஜேவும் வந்து பண்றான். எஃப்ஜே வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. எஃப்ஜேக்கு வந்து ஏதாவது தப்பு பண்ணானா சொல்லுங்க கனி, எதுக்கு வந்து எஃப்ஜேக்கு நீங்க ஃபேவரா இருக்கீங்கன்னு சொல்லி கனியக்கா கிட்ட கேட்கறாங்க. எஃப்ஜே வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா பாரு வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் கிட்ட கொஞ்சம் ஃபேவரா இருக்கும்போது எதுக்கு கமருதீன் வந்து ஒரு ஹெல்ப் நாடுறாரு, எதுக்கு வந்து அப்படிலாம் கேட்கலையா, சரி வேணா விட்டுருங்க. ஸோ எஃப்ஜேக்கு வந்து எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறாரு. ஃபைனலி 3 வாரத்துக்கு அப்புறமா அந்த மௌன வரத்தெல்லாம் உடைச்சிட்டு இன்னைக்கு வந்து கேட்டாங்க. அண்ட் கமருதீனுக்கு சொல்லவே தெரியல, வாரம் வந்து அவருக்கு வந்து டோஸை வந்து விட்டுன்னு இருக்காரு. இன்னைக்கு வந்து நல்ல டோஸ் வந்து கமருதீன் வந்து கிடைச்சது. கமருதீனுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு அட்வைஸ் தான், நீங்க வந்து ஒரு ரியாலிட்டி ஷோல வந்திருக்கீங்க. இந்த ஷோல வந்து ரொம்ப முக்கியமானது பேசுறது மட்டும் தான். உங்களுக்கு பேச வரலன்னு கிடையாது, நல்லா தான் பேசுறீங்க, சண்டை போடும்போது நல்லா தான் சண்டை போடுறீங்க, கை ஓங்குறீங்க. பட் ஒரு விஷயம், உங்க தரப்பு நியாயத்தை, நீங்க சொல்ற வர விஷயத்தை வந்து யாரோட ஹெல்ப்பும் இல்லாம உங்களால வந்து கன்வே பண்ற மாதிரி பேச கத்துக்கோங்க. இங்க வந்து டைம் இல்லாமலாம் கிடையாது, ஃபுல்லா வந்து பேசுறது தான் இந்த கேம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணி கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பேச கத்துக்கோங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்களோ, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மத்தவங்களுக்கு அதை புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. இல்லைன்னா ஹோஸ்ட் வந்து எனக்கும் புரியல, புரிஞ்ச மாதிரி நானும் நடிச்சேன்னு சொல்லி இந்த மாதிரி மொக்க பண்ணுவாங்க. நீங்க ஒரு நல்ல கண்டஸ்டன்ட், நான் உங்க மேல நிறைய விமர்சனம் இருக்கு, எல்லாம் ஓகே தான். பட் இந்த கேம்ல நீங்க வந்திருக்கீங்கன்னா ஒரு விஷயத்தை எப்படி மத்தவங்களுக்கு கன்வே பண்ணலாம், அது வந்து கொஞ்சம் கத்துக்கோங்க. அது உங்க நல்லதுக்கு தான் நான் வந்து சொல்றேன். அவர் பண்ணுவாரா இல்லையான்னு தெரியல. எனிவேஸ் எஃப்ஜேக்கு வந்து ஃபைனலா கேள்வி கேட்டு கொஸ்டின் கேட்டாரு. எஃப்ஜே மேல வந்து கம்ப்ளைண்ட் வைக்கும்போது அவர் சிரிச்சுட்டு அவன் வந்து கூலா நடந்துக்கிறானா, அதை வந்து 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அவன் மேல வந்து கம்ப்ளைண்ட் வரும்போது அவன் கூலா இருக்கானா, இப்பெல்லாம் பண்ணாதீங்க எஃப்ஜே, நீங்க பேசிட்டு இருக்கும்போது யாராவது பண்ணா உங்களுக்கு கோவம் வருமா வராதான்னு சொல்லி ஃபைனலா 3 வீக்ஸ்க்கு அப்புறம் அந்த மௌன விரதெல்லாம் உடைச்சிட்டு எஃப்ஜே கிட்ட வந்து கேள்வி கேட்டாங்க. பட் கேள்வி கேட்டு என்ன பிரச்சனை, நோ யூஸ். அதுவும் அது தொட்டு தொடாம பட்டுப்படாம வந்து பாத்தீங்கன்னா லேசா கேட்டு லேசா வந்து பாத்தீங்கன்னா முடிச்சு விட்டாரு. அந்த கேள்வி வந்து அப்படியே முடிச்சு விட்டாரு. பிரேக்கு அப்புறம் வரன்னு சொல்லி அப்படியே போயிட்டாரு. பிரேக் முடிச்சுட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா வியானாவை வந்து அப்ரிஷியேட் பண்ணாரு. நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பரா பண்ணீங்க, நீங்க வந்து சேவ்டுன்னு சொல்லி வியானாவை வந்து சேவ் பண்ணாங்க. செகண்ட் சேவ் வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து பண்ணாங்க. ரொம்ப நல்லா வந்து நீங்க விளையாடுனீங்க, உங்க ஸ்ட்ராட்டஜி ரொம்ப பிடிச்சிருந்தது, நீங்க சேவ்னு சொல்லி சுபிக்ஷா வந்து சேவ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரவீனை வந்து சேவ் பண்ணாங்க. நல்லா ப்ளே பண்ணீங்க, உங்களோட ஐடியா அந்த கோல்ட் காயினை வந்து வாங்கினா நம்ம சேவ் ஆக முடியும் சொல்லி பிரவீனை வந்து சேவ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் செக்மெண்ட் லைக் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு வந்து 3 கொஸ்டின் எடுத்துப்பாரு. அந்த 3 கொஸ்டினை பத்தி தான் சுத்தி வருவாரு. ஒரு செக்மெண்ட் கேப்டன்சி பத்தி போச்சா, இப்போ செகண்ட் செக்மெண்ட் வந்து வரும். செகண்ட் செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்களால தனியா விளையாட முடியாது, இன்னொருத்தங்க நிழல் மூலமா தான் இவங்க வந்து கேம் ஆடுவாங்கன்னு சொல்லி யார சொல்றீங்க சொல்லி கேள்வி கேட்டாங்க. ஆளாளுக்கு நிறைய பேரை வந்து சொன்னாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா பார்வதி கமருதீன் நிலையில இருக்காங்க, கமருதீன் பார்வதி நிலையில இருக்காங்க, எஃப்ஜே கனியக்கா நிலையில இருக்காங்க, கனியக்கா எஃப்ஜே நிலையில இருக்காங்க, ஆதிரை எஃப்ஜே நிலையில இருக்காங்க, அப்புறம் வந்து சபரி விக்ரம் அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா கனியக்கா நிலையில இருக்காங்க, வியானா கனியக்கா நிலையில இருக்காங்க சொல்லி இந்த மாதிரி மாறி மாறி வந்து ஆன்சர் போச்சு. சோ இந்த மாதிரி கமருதீன் வந்து இந்த மாதிரி வந்து நிலையில இருக்காங்க சொல்லி முடிச்சிருக்க வருமா. கமருதீன் வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஹியூமிலேட்டிங்கா இருக்கா, கமருதீனுக்கு வந்து ரொம்ப ஹியூமிலேட்டிங்கா இருக்கா. துஷார் வந்து பண்ணது ஏண்டா டேய் மனசாட்சியோட பேசு. இது வரைக்கும் கமருதீன் என்ன சொன்னாலும் நான் ஒத்துப்பேங்க, கமருதீன் வந்து என்ன சொல்லி இருந்தாலும் ஒத்துப்பேன். ஆனா கமருதீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹியூமிலேட்டடா இருக்கா. யாருக்கு ஹியூமிலேட்டடா இருக்குன்னு சொல்லி நிஜமா எனக்கு புரியல. துஷார் ஒரு கேள்வி கேட்க வந்தா அங்க வந்து வெஷல் வாஷிங் டீம்ல வந்து துஷாரும் கமருதீனும் வந்து இருக்காங்க, இந்த 2 பேர் இருக்காங்க. கமருதீன் வந்து கொஞ்சம் பாத்திரத்தை வாஷ் பண்ணிட்டு அவர் போய் தூங்கிடுறாரா, அவர் வேலை பார்க்க மாட்டேங்கிறாரு, துஷார் தான் எல்லாமே பண்ண வேண்டியதா இருக்காரு சொல்லி அவர் ஃபீல் பண்ணிருக்காரு. அது கேள்வியை கேட்கறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா துஷார் வந்து கமருதீன் கிட்ட அப்ரோச் பண்ணிருக்காரு. அப்போ கமருதீனுக்கு வந்து பேச முடியல போன்னு சொல்லிட்டாரு. பட் ஸ்டில் அது திருப்பி வந்து துஷார் வந்து கேட்டது துஷாரோட தப்பு இருக்கு. பட் அதுக்காக வந்து நீ வந்து ரொம்ப இன்டிமேட்டடா பண்ற, நீ வந்து ஹைட்டா இருக்க, அடிக்க மனசாட்சியோட பேசுறா. சீரியஸா செய்து நான் பண்ணது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எல்லாரையும் வந்து அடிக்கிற மாதிரி போறது, கை ஓங்குற மாதிரி போறது, புஷ் பண்றது எல்லாமே வந்து கமருதீன் மட்டும் தான். இந்த வீட்டுல அவன் மட்டும் தான் பண்ணிருக்கான். துஷார் வந்து இங்க நின்ன வந்து கமருதீன் தான் வந்து பாத்தீங்கன்னா துஷாரை புஷ் பண்ணா, அதுக்கப்புறம் தான் வந்து முன்னாடி வந்தான். அவன் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்டா இருக்கான், கை ஓங்குற மாதிரி வரான், அடிக்கிற மாதிரி வரான்னு சொல்லி தேவலாம வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம சொன்னாரு. ஏன்னா அவன் பாட்டு ஒல்லியா இப்படி இருக்கா, நீ எடும மாறு மாதிரி இருக்க, அவன் உன்னை அடிக்கிற மாதிரி வரானா இல்ல நீ அவனை புஷ் பண்ணி அவனை வந்து ட்ரிகர் பண்றியா? சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க. சீரியஸ்லி கமருதீன் ஏன் இந்த மாதிரி வந்து சம்பந்தம் இல்லாம பேசுறான்னு தெரியல. இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் வைக்கும் போது ஆக்சுவலி இந்த கம்ப்ளைண்ட் வந்து துஷார் தான் வந்து கமருதீன் மேல வந்து எடுத்து வைக்கணும். சார் ரொம்ப ஹியூமிலேட்டிங்கா இருக்கு சார், என்ன வந்து 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் சொல்லி என்ன வந்து மாக் பண்றான், என்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி வந்து போர்ட்ரே பண்ணி கலாய்க்கிறா, அது வந்து ஒரு கம்யூனிட்டியும் வந்து கலாய்க்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி துஷார் வந்து கமருதீன் மேல வந்து அந்த குறைய வந்து கம்ப்ளைண்ட் வந்து வைக்கணும். கமருதீன் வந்து வைக்க கூடாது. பட் இங்க மாறி கமருதீனே வச்சாரு. அப்படி வச்சு அவரே தான் வந்து மொக்க வாங்கினாரு. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஆதிரை எஞ்சி வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கேமரா முன்னாலே நின்னு திவாகரை பார்த்து பொண்ணுங்களா வந்து அன்சேஃபா ஃபீல் பண்றோம் சொல்லி அவர் சொல்லி இருக்காரு. அப்படிலாம் யாரும் சொல்லல. சுபிக்ஷா வந்து பாத்தீங்கன்னா நாங்களா அன்சேஃபா வந்து ஃபீல் பண்ணல, நீங்க எங்களுக்காக சொல்லாதீங்கன்னு சொல்லி தான் சுபிக்ஷா சொன்னாங்க. ஆனா கமருதீன் அங்க வந்து அப்படியே வந்து பிளேட்டை மாத்துறாரு. சார் சுபிக்ஷா வந்து நான் வந்து அன்சேஃப், நான் வந்து உங்களை பார்த்து தான் அன்சேஃபா ஃபீல் பண்றேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா சொன்னாங்க சார் சொல்லி ஜூலி மாதிரி வந்து அவர் வந்து போர்ட்ரே பண்ண பாக்குறாரு. ஆனா சுபிக்ஷா அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே சொல்லல. திவாகரை பார்த்து இங்க இருக்கிற பொண்ணுங்களா வந்து அன்சேஃபா வந்து ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சுபிக்ஷா வந்தாங்க. வந்து நாங்களா வந்து அன்சேஃபா ஃபீல் பண்ணல, எங்களுக்காக நீங்க பேச வேணாம்னு சொல்லி மூக்குல அடிச்ச மாதிரி நோஸ் கட் பண்ணிட்டு அப்படியே அவங்க போனாங்க. அந்த மாதிரி அவர் சொல்லாத விஷயம், சுபிக்ஷா சொல்லாத விஷயம் வந்து சொன்னேன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து சாதிக்க நினைக்கிறாரு. சேது நான் வந்து சார் அந்த மாதிரி கேமரா ரெக்கார்ட் ஆகல சார், நீங்க சொல்றது சத்தியமா சொன்னாங்க சார். சுபிக்ஷா வந்து சொன்னாங்க சார் என்னால வந்து அன்சேஃபா ஃபீல் பண்றாங்க சொல்லி சுபிக்ஷா சொல்றாங்க சொல்லி சத்தியம் பண்றாங்க கமருதீன். அதுக்கு வந்து சேதுனா சார் சத்தியமா அந்த மாதிரி ஒரு விஷயம் கேமரால ரெக்கார்ட் ஆகவே இல்ல சார், இது சத்தியம் சார் சொல்லி அந்த இடத்துல வந்து சேதுனா வந்து சொல்றாரு. நடுவுல வந்து கமருதீன் வந்து சாரி சார் கருத்து தான் சார், இவங்க சுபிக்ஷா சொல்லல சார், சுபிக்ஷா வந்து அப்படி சொல்லல சார், திவாகர் தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருந்து கமருதீனால வந்து பொண்ணுங்களா வந்து அன்சேஃபா ஃபீல் பண்றேன்னு சொல்லி திவாகர் தான் சொன்னா சொல்லி அப்படியே வந்து பிளேட்டை மாத்தினாரு. இப்ப சேதுனா வந்து திவாகர் கிட்ட வந்து கேக்குறாங்க, சொல்லுங்க திவாகர் இந்த மாதிரி நீங்க வந்து பெண்கள் சொல்லி மென்ஷன் பண்ணி நீங்க அன்சேஃபா ஃபீல் பண்றேன்னு சொல்லி சொன்னீங்களா சொல்லி சேதுனா கேக்குறாரு. அதுக்கு திவாகர் ஏஞ்சி சார் நான் பெண்கள் சொல்லி நான் மென்ஷன் பண்ணி சொல்லல சார், பொதுவா சொன்னேன் சார், பசங்க பொண்ணுங்க இவங்க கிட்ட வந்து கொஞ்சம் அன்சேஃபா ஃபீல் பண்றாங்க. ஏன்னா இவன் பேச போகும்போது அவனுக்கு வந்து பேச வரல, ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ண வரல, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாராவது வந்து வார்த்தையால அவன் தப்புன்னு சொல்லி சொன்னாங்கன்னா இவன் வந்து அடிக்க வரான். சோ அதுதான் வந்து திவாகர் அன்சேஃபா வந்து ஃபீல் பண்ணு சொல்லி சொன்னது. ஆனா இவன் வெளியே வந்து கேமரால சொன்னது வந்து பாத்தீங்கன்னா திவாகர்னால பெண்கள் வந்து அன்சேஃபா ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லி இது வந்து அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு. திவாகர் வந்து கமருதீன் மேல வச்சது அது வேற ஒரு கம்ப்ளைண்ட். பட் திவாகர் மேல கமருதீன் வைக்கிறது வந்து அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ரொம்ப கேவலமான ஒரு கம்ப்ளைண்ட். பெண்கள் வந்து சேஃபா வந்து ஃபீல் பண்ணலன்னு சொல்லி சொல்றதுலாம் ரொம்ப மோசமான ஒரு கம்ப்ளைண்டா நான் பாக்குறேன். அப்படி திவாகர் வந்து என்ன வந்து அன்சேஃபா பண்ணிட்டாரு பெண்கள் கிட்ட, நீ வந்து கை ஓங்குனதை விட ஆதிரை கூட நீ பேசினதை விடையா, நான் மட்டும் அங்க வந்து அவ்வளவுதான் ஆதிரை உன்னை கேவலமாயிடும், நீ வேஸ்ட், அந்த மாதிரி வந்து என்னென்னமோ வார்த்தை விட்டான். இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து பெண்களுக்கு இல்ல அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட்க்கு வந்து அன்சேஃபா இல்ல திவாகர் மாதிரி ஒரு காமெடி பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கிறவர் வந்து அன்சேஃபா பாக்குற மக்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வந்து அவர் ரொம்ப எப்படி சொல்றது கமருதீன் வந்து ரொம்ப பிரில்லியண்டா ப்ளே பண்றேன்னு சொல்லி விக்டம் கார்டு வந்து ப்ளே பண்ண ட்ரை பண்ணாரு இன்னைக்கான எபிசோட்ல. பட் அந்த விக்டம் கார்டு அவருக்கு ஒர்க் அவுட் ஆகல. அவரே வந்து பாத்தீங்கன்னா நீ தப்பு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லி உட்கார வச்சிட்டாங்க. இந்த ரோஸ்ட் வந்து கமருதீனுக்கு லைக் இந்த ரோஸ்ட் வந்து கமருதீனுக்கு பத்தாது. இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் வந்து திருந்தல, அவர் அப்படியே தான் இருக்காரு. சும்மா ஜாலியா வந்து ஏதோ இவர்கிட்ட நான் என்ன சொல்றது, இவரை வந்து அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு மாதிரி
மாதிரி கமருதீனை எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு. பட் ஸ்டில் இது வந்து அவரை மார்க் பண்ணல, ஜஸ்ட் ஒரு பழமொழி, நாய்வால வந்து நிமிர்த்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவரை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணவே முடியாது. இவர் வந்து இதே மாதிரி சண்டை போட்டு இதே மாதிரி கோலாரா பண்ணிட்டே தான் இருப்பாரு. தட் இஸ் கமருதீன் ஃபார் யூ கைஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எப்படி கமருதீன் வந்து ஹியூமிலிட்டிங்கா இருக்கு, என்ன வந்து பாத்தீங்கன்னா துஷார் வந்து இது பண்ணான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வச்சாரோ அதே மாதிரி திவாகர் வந்து ஏஞ்சி வினோத் மேல வந்து கம்ப்ளைண்ட் வச்சாரு. ஸோ வினோத் வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கான் சார். காலைல வந்து காம்ப்ரமைஸ் பேச பாக்குறான், சார் கிட்ட எல்லாம் சொல்லாத சாரின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ண பார்த்தேன். பட் ஆனா நான் சொல்றேன் சார் சொல்லி பெட்ரூம்ல வந்து நான் வந்து தூங்கின்னு இருக்கும்போது என்ன வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேன் சார், என்ன வந்து மாக் பண்றேன் சார், நான் சும்மா தான் சார் இருக்கேன், ஆனா அவன் தான் வந்து தேடி வந்து என்ன வந்து இரிட்டேட் பண்றான், என்ன வந்து கலாய்க்கிறான், புலி பண்றான்னு சொல்லி வினோத் மேல வந்து நியாயமா கம்ப்ளைண்ட் எடுத்து வச்சார். அதுக்கப்புறம் வந்து வினோத் கிட்ட வந்து கேள்வி கேட்டாங்க, எல்லாமே ஓகே தான், எல்லாமே சரிதான். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு காம்போ, சரி நான் சொன்ன மாதிரி தான் அவங்க ரெண்டு பேரும் ஒரு காம்போ வந்து உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ரசிச்சாங்க, மெய்யழகன் மாதிரி உங்க காம்போ இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரசிச்சாங்க. பட் அது வந்து பாத்தீங்கன்னா ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஒருத்தருக்கு வந்து அது மாக்கிங்கா இருக்கு, ஒருத்தருக்கு வந்து அது பிடிக்கலன்னு சொல்லி இருக்கிற சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்து வினோத் வந்து போயிட்டு அதை பண்ணிட்டே இருந்தார். சோ அது வந்து நல்லா இல்ல. ஒரு டைமுக்கு மேல எவ்வளவுதான் வந்து பொறுத்துக்கிட்டு போறது, அந்த இடத்துல இருக்கிற ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பர்சனும் வந்து இரிட்டேட் ஆவாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்மேன் சார் ரொம்பவே இரிட்டேட் ஆயிட்டாரு. இரிட்டேட் ஆகி நிறைய வார்த்தைகள் வந்து அவர் விட்டார். கொஞ்சம் நெஞ்ச வார்த்தைகள் கிடையாது, நிறைய வார்த்தைகள் வந்து அவர் விட்டாரு. அது என்ன சொல்றது, ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு. பட் அதான் மெயினா அக்யூஸ் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா வினோத் தான். அவர் தான் வந்து தேவையில்லாம அவர் பாட்டு சைலண்டா அவர் வேலை பார்த்துன்னு இருக்காரு, அவர்கிட்டயே போகல. அவர் தான் வாண்டடா வந்து ஒருத்தர் மாக் பண்ணி ஒருத்தர் ட்ரிகர் பண்ணும்போது அவர் வந்து திருப்பி ட்ரிகர் ஆகி நிறைய வார்த்தைகள் பேசினார். ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு. அதிகமான தப்பு யார் மேலனா அது வந்து வினோத் மேல தான். அது வந்து இந்த இடத்துல நான் சொல்ல ஆசைப்படுறேன். சோ சேது நான் வந்து பாத்தீங்கன்னா திவாகருக்கு தான் சப்போர்ட் பண்ணாரு. நைஸ். சோ இந்த டாபிக்லாம் பேசி முடிச்சிட்டாருங்க. இவங்க நெல்லல அவங்க இருக்காங்க, அவங்க நெல்லல இவங்க இருக்காங்க சொல்லி முடிச்சோன்னா கண்டெஸ்டன்ட் வந்து சும்மா இருப்பாங்களா? அவங்க வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சண்டை போட ஆரம்பிச்சு சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து அது லைக் துஷாரு கமருதீன்லாம் அடிச்சுக்கிற அளவுக்கு வந்து போறாங்க. என்ன பண்ணுவேன் சொல்றா, கிட்ட வாடா, அவனை விடுங்கன்னு சொல்லி வந்து ஏதோ வந்து மார்க்கெட்ல சண்டை போடுற மாதிரி, ஏதோ 80s 90sல வர சினிமால சண்டை போடுற மாதிரி வந்து ரொம்ப சீப்பா வந்து நடந்துக்கிறாங்க. இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த சீசன்லயும் வந்து அடிதடி வந்து போனதே கிடையாது. நிறைய கத்திருக்காங்க, அசிங்கமா பேசிருக்காங்க, எல்லாமே நடந்திருக்கு. பட் இந்த அளவுக்கு கேவலமா வந்து போனது இல்லை. நான் பார்த்த வரைக்கும் இந்த அளவுக்கு கேவலமா போனது இல்லை. ரொம்ப 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 அடிச்சுக்கிறாங்க. இந்த பிக் பாஸ்னாலே வந்து சண்டை போறதுதான் பிக் பாஸ்ன்னு சொல்லி நினைச்சிட்டு உள்ள வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இந்த ஷோ நிறைய இருக்கு. அது வந்து அங்க இருக்கிற கண்டெஸ்டன்ட் புரியுதா புரியலையான்னு சொல்லி நிஜமா எனக்கு தெரியல. சோ அந்த துஷார் கமருதீன் சண்டை போடும்போது நைஸா வந்து உள்ள போய் பார்க்கலாம் சொல்லி சேது நான் வந்து உள்ள வந்தாரு. உள்ள வந்து அந்த சண்டையெல்லாம் பார்த்துட்டு உட்காருங்கன்னு சொல்லி எதையும் சொல்லல. இந்த மாதிரி வந்து அடிச்சுக்கிறாங்களே அவங்களை கொஞ்சம் சமாதானப்படுத்தலாம், கொஞ்சம் வார்ன் பண்ணலாம், ரோஸ்ட் பண்ணலாம், இல்ல அட்லீஸ்ட் எல்லோ கார்டாச்சும் வந்து காட்டலாம்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று இருக்கா? ஏதாச்சும் ஒன்று வார்னிங் பண்ணாதானே அங்கெல்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் அங்க இருக்கிறவங்களாம் கொஞ்சம் சும்மா இருப்பாங்க, வாயை மூடிட்டு இருப்பாங்க. இல்ல நீங்க வந்து இந்த மாதிரி இருந்தா இப்படி ஆயிடும், மக்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க, மக்கள் பண்ற அளவுக்கு நான் வெயிட் பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லி சூசகமா வந்து சொல்லலாம். இவங்க கேட்கிற ஆளா? கேட்கிற மாதிரி ஆளுங்களை எடுத்து வச்சிருக்கீங்க. ஏதாச்சும் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா ரெட் கார்டு வேணாம் சார், ஒரு எல்லோ கார்டாச்சும் கொடுக்கலாம்ல சார், எல்லோ கார்டாச்சும் காட்டலாமே சார். சண்டே எபிசோட் சார், நீங்க இருக்கீங்க, நீங்க இருக்கும் போதே இந்த மாதிரி வந்து சண்டை போட்டு அடிச்சுக்கிறாங்கன்னா அங்க உங்களுக்கு என்ன மரியாதை? பாக்குற ஆடியன்ஸ் எங்களுக்கு தான் மரியாதை. பிளஸ் சின்ன பசங்க எல்லாம் வந்து பிக் பாஸ் பாக்குறாங்க, அங்க இருக்கிற அம்மாக்கள் எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்களே சொல்லி நீங்களே சொல்றீங்க. பசங்க கூட வந்து பிக் பாஸ் ஷோ வந்து நாங்க பார்க்க முடியும்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நீங்க அதுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து நீங்க ரிமோட்டை வந்து சேனலை வந்து மாத்திருங்க, சேனலை மாத்திருங்க, நம்ம பசங்க என்ன பார்க்கணும்னு சொல்லி நம்ம தான் முடிவு பண்ணணும்னு சொல்லி நீங்க வந்து சேனலை மாத்துங்க, உங்க ஷோவை பார்க்காதீங்கன்னு சொல்லி நீங்களே சொல்றீங்க. இதே மாதிரி 1 கோடி பேருக்கு நீங்க சொல்லுவீங்களா சார் என் ஷோவை நீங்க பார்க்காதீங்கன்னு சொல்லி? அப்படி பார்த்தா யார் சார் இந்த பிக் பாஸ் வந்து பார்ப்பாங்க? அந்த அவ்வளோ மோசமா குழந்தைங்க பார்க்குற அளவுக்கு கூட ஒரு ஷோ இல்லைன்னா அப்புறம் எதுக்கு சார் இந்த ஃபேமிலி ஷோன்னு சொல்லி இந்த பிக் பாஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்றீங்க விஜய் டிவில? நைட் 1 மணிக்கு அப்புறம் பண்ணலாமே, இது வந்து அடல்ட் ஷோனா? அட்லீஸ்ட் அப்படி இருக்கக்கூடாது. இந்த குழந்தைங்க எல்லாம் பார்க்க முடியுதுன்னு சொல்லி அங்க இருக்கிற அம்மாக்கள் எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா நீங்க வந்து இந்த ஷோவை எப்படி பெட்டர் பண்ணலாம், பசங்க கூட பார்க்குற மாதிரி இருக்கிறதுக்கு என்ன நம்ம வந்து இந்த ஷோ பெட்டர் பண்ணலாம் சொல்லி நீங்க யோசிக்கலாம். டைரக்டர்ஸ் கிட்ட வந்து சொல்லலாம், எடிட்டர்ஸ் கிட்ட வந்து சொல்லலாம். அங்க இருக்க கண்டஸ்டன்ட் வந்து ரொம்ப அசிங்கமா பேசுறாங்களா இல்ல அடிச்சுக்கிறாங்களா, அது வந்து ஒன்னொரு எபிசோட்ல காட்டாதீங்க, தூக்கிடுங்க, யூவா கொண்டு வாங்க எடிட் பண்ணி. யாருக்கு என்ன போச்சு? அவங்க என்ன பண்றாங்க அப்படியே காட்டணும் அவசியம் இல்லையே. சரி அதுவும் முடியாதா? நீங்க வார்ன் பண்ணுங்க. யார் வந்து ரொம்ப அடல்ட்டா பேசுறாங்க, யார் வந்து ரொம்ப கேவலமா பேசுறாங்க, யார் வந்து ரொம்ப வயலண்டா நடந்துக்கிறாங்க, எல்லோ கார்டு கொடுங்க, அவங்களை வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புங்க. புது கண்டஸ்டன்ட் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் கொண்டு வராங்க. வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வரதுக்கு ஆளுங்களா இல்லையா நம்ம நாட்டுல? எல்லாரும் வந்து அடிச்சுக்கிட்டு சாவறாங்க, பிக் பாஸ்க்குள்ள போக மாட்டாங்கன்னு சொல்லி, போக முடியாதான்னு சொல்லி. கேவலமா பண்றவன், அடல் கண்டல் பேசுறவன், வயலண்டா வந்து தூண்டுறவன், வயலண்டா நடந்துக்கிறவன், அவனை எல்லோ கார்டு காட்டுங்க, தூக்கி விடுங்க அவன ஷோல இருந்து, புதுசா ஆளுங்க எடுங்க. சிம்பிள். உங்க ஷோவை எப்படி ப்ராப்பரா பண்ணணும்னு சொல்லி நீங்க தான் சார் பிளான் பண்ணணும். இல்ல எப்படி இந்த ஷோ கொண்டு போறாங்கன்னு சொல்லி. எனிவேஸ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எவிக்ஷனுக்கான டைம். எவிக்ஷனுக்கான டைம்ல வந்து எப்பவுமே தொட்டு இருக்கிற பாரம்பரியம் கண்டஸ்டன்ட் கிட்ட இருந்து கேட்கறது யாரு வந்து எவிக்ட் ஆவாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. சோ நிறைய பேர் சொன்ன பதில் வந்து பாத்தீங்கன்னா அரோரா.
அரோராவை தான் ஃபர்ஸ்ட் ஆளா சேவ் பண்ணி நீங்க தள்ளி போங்கன்னு சொல்லிட்டாரு. லைக் இங்க இருக்கிற கண்டஸ்டன்ட் 17 பேரோ 16 பேரோ வந்து இருக்காங்க. இந்த 16 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் விக்ரம் மட்டும் தான் ஆதரை வந்து எவிக்ட் ஆவாங்கன்னு தோணுன்னு ரொம்ப கரெக்டா வந்து கெஸ் பண்ணாரு. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, விக்ரம் ரொம்பவே இன்டெலிஜென்ட். எல்லா வாரத்திலையும் யாரு எவிக்ட் ஆவாங்கன்னு சொல்லி அவர் வந்து கெஸ் பண்ணது எல்லாமே வந்து கரெக்டா நடந்திருக்கு. ஏன்னா அவர் யோசிக்கிறாரு, பிளான் பண்றாரு, கவனிக்கிறாரு, அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு இந்த கேம் எப்படி போகுது, யார் யார் எப்படி இருக்கா, ஆடியன்ஸ் கிளாப் எப்படி பண்றாங்க, எந்த கம்ப்ளைண்ட் என்ன விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்றாங்க சொல்லி எல்லாமே நோட் பண்ணி எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணி அவர் வந்து இந்த பிக் பாஸ் கேமை ரொம்ப தெளிவா விக்ரம் வந்து ஆடிட்டு வர்றாரு. இருக்கிற 15 பேர் வந்து தப்பா சொல்லியிருக்காங்க யார் போவாங்கன்னு சொல்லி. பட் ஆனா அவர் மட்டும் ஆதிரை போவாங்கன்னு சொல்லி, ஏன்னா ஆதிரை இந்த எவிக்ட் ஆவாங்கன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஆனா அவர் கரெக்டா சொன்னாரு ஆதிரை வந்து எவிக்ட் ஆவாங்கன்னு சொல்லி. லாஸ்ட் வீக் அப்சரா எவிக்ட் ஆனது கூட கரெக்டா கெஸ் பண்ணது வந்து விக்ரம் தான். அண்ட் ஃபர்ஸ்ட் வீக் வந்து பிரவீன் காந்தி தான் போவார் சொல்லி கெஸ் பண்ணதும் விக்ரம் தான். இந்த விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இந்த கேமை புரிஞ்சுக்கிட்டு ஆடுறாரு. டாப் 5 கண்டஸ்டண்டா விக்ரம் வருவார் சொல்லி எனக்கு இப்போ தோணுது. அந்த அளவுக்கு இந்த கேமை ரொம்ப ப்ராப்பரா புரிஞ்சுக்கிட்டு ஆடுற ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டா விக்ரம் வந்து நான் பாக்குறேன். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எவிக்ஷனுக்கான நேரம். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு எவிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆதிரை. கண்டிப்பா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க அவங்க போவாங்கன்னு சொல்லி. ஏன்னா அவங்க நல்லா தான் கேம் ஆடினாங்க, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். எனக்கு என்னதான் ஆதிரையை பிடிக்காம இருந்தாலும் அவங்க கேம் வந்து ரொம்ப ப்ராப்பரா ஆடினாங்க, நல்லா ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் வீக்ல ஃபயர் விட்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஆடியன்ஸ் சப்போர்ட் வந்து இருந்துச்சு. நான் திருப்பி சொல்றேன், நான் நேரா போய் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்ல வந்து பிக் பாஸ் ஷோ வந்து ஆடியன்ஸா உட்கார்ந்து பார்த்தேன். திவாகருக்கும் ஆதிரைக்கும் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஆடியன்ஸ் வந்து கிளாப் பண்ணாங்க, வேற யாரும் கிளாப் பண்ணல. நீங்க ஃபர்ஸ்ட் வீக்கோட ப்ரோமோ வந்து எடுத்து பாருங்க, அதுல எல்லா ப்ரோமோலயும் வந்து ஆதிரைன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஃபயர் விட்டு ஃபேன்ஸ் வந்து உருவாகி இருப்பாங்க. எவ்வளவு ஃபேன்ஸ் வந்து ஆதிரைக்கு சீக்கிரமா உருவாகுச்சோ, எவ்வளவு ஃபாஸ்டா வந்து ஃபேன் பேஸ் வந்து ஆதிரைக்கு ஏறுச்சோ, அதே மாதிரி டவுனும் ஆயிடுச்சு. எப்போ அவங்க எஃப்ஜே கூட சேர்ந்துட்டு அவங்களோட கேம் மறந்துட்டு எஃப்ஜேக்கான கேம் வந்து ஆட ஆரம்பிச்சாங்களோ அவங்களோட கிராஃப் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. சீரியஸா அவங்க பண்ண தப்பு எஃப்ஜே கூட சேர்ந்தது தான். அவன் எஃப்ஜேலாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. அவன் வந்து யாருன்னு யாருக்கும் தெரியாம இருந்துச்சு. இந்த ஆதிரை கூட சேர்ந்து தான் அவங்க கொஞ்சம் பூம் ஆக ஆரம்பிச்சான். கனியக்கா, ஆதிரை, சபரி இவங்களாதான் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே வந்து கொஞ்சம் தூக்கி விட்டது. இப்போ பிக் பாஸ்ல எஃப்ஜே தெரியுதுன்னா அது மிக முக்கிய காரணம் ஆதிரை. பட் ஆதிரையே வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே வந்து குத்துறான். 2 வாரமா ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதிரையை தான் நாமினேட் பண்ணான். ஆனா எஃப்ஜேக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதிரை வந்து நல்லதே நினைச்சாங்க. நீ நல்லா வருவே, பெரிய சிங்கரா வருவே, பெரிய ஆக்டரா வருவேன்னு சொல்லி எஃப்ஜேக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவ்வளோ வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் எஃப்ஜேலாம் அப்படி கிடையவே கிடையாது. அவன் வந்து ரொம்ப சுயநலக்காரன். நான் அது தப்பா சொல்லல, உண்மையிலேயே இந்த கேம்ல வந்து சுயநலக்காரனா இருக்கிறது தான் பெஸ்ட். யாருக்காவது நம்ம ஹெல்ப் பண்ணணும், யாருக்காச்சும் வந்து நம்ம நல்லது பண்ணணும், அவங்களுக்காக கேர் பண்ணணும்னா அவங்க நம்ம முதுகுல குத்திக்கிட்டு போயிட்டே இருப்பானுங்க. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆதிரை வந்து எஃப்ஜேவை நம்புனாங்க, ட்ரஸ்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, எஃப்ஜேக்காக நின்னாங்க. ஆனா எஃப்ஜே முதுகுல குத்தி போயிட்டே இருந்தான். ஆதிரை இன்னைக்கு எவிக்ட் ஆனாங்கன்னா அதுக்கு ஆதிரை எவ்வளவு முக்கிய காரணமோ அதை விட மிக முக்கிய காரணம் எஃப்ஜே. அவன் ஆதிரையை நல்லா யூஸ் பண்ணிட்டு அவங்களோட ஸ்டஃப் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்கள வந்து வீக் ஆயிட்டு எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாங்க. அதுக்கு காரணம் எஃப்ஜே. சீரியஸ்லி கைஸ், ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஆதிரை வரும்போது டாப் 5 கண்டஸ்டண்டா வந்து நான் வந்து அவங்கள கன்சிடர் பண்ணேன் வருவாங்கன்னு சொல்லி. பட் ஒருத்தவங்களோட சேர்ந்துட்டு அவங்களோட கேம் இந்த அளவுக்கு ஸ்பாயில் பண்ணி 3rd வீக்கே எவிக்ட் ஆவாங்க சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் எனிவேஸ் இது எவிக்ட் ஆனது வந்து அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி நல்லது. ஏன்னா எவ்வளவு பேர் டேமேஜ் ஆயிருக்கு. அந்த பேர் டேமேஜ் இன்னும் அவங்க இந்த வீட்டுக்குள்ள இருந்திருந்தாங்கன்னா அவங்க பேர் வந்து இன்னுமே டேமேஜ் ஆயிருக்கும். ஸோ வெளியே வந்ததுனால அவங்க பேர் வந்து கொஞ்சம் தப்பிச்சிருன்னு நினைக்கிறேன். சந்தோஷப்பட்டு வெளியே போய் உங்களோட லைஃபை நல்லபடியாக பண்ணுங்க ஆதிரை. ஆல் தி பெஸ்ட். ஸோ ஆதிரை வந்து எவிக்ட் ஆகி வெளியே போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுத்தாங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, அவங்களோட குறை நிறைய வந்து சொல்லுங்க சொன்னாங்க. அவர் எல்லாருக்கும் வந்து குறை நிறைய வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. எஃப்ஜேக்கு வந்து நல்லா வருவேன், செம்மையா இருப்பேன், கிரிட்டிசைஸ் சொல்லுமா, கோவத்தை கம்மி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. சரி ஓகே, அது குறை நிறைய சொல்லிட்டாங்க. அது வந்து போச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எவிக்ட் ஆகி வெளியே வரும்போது ஸ்ரீவத்சன் தான் நேற்று சொன்னா லைக் வந்து ஆடியன்ஸ் வந்து யாருக்கு ஓட் பண்ணணும் சொல்லி ஓட் பண்ண தெரியாத ஒரு தற்கூரி ஆடியன்ஸா வந்து இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஜோ மைக்கேலும் வந்து ஒரு ரீல்ல வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தா. அவரும் வந்து சொன்னாரு அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஆடியன்ஸை எவ்வளவு பெரிய தற்கூரியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய தௌலத்தா இருந்தாலும், என்ன மாசா இருந்தாலும் ஆடியன்ஸ் கிட்ட வந்து யாருமே பகிச்சிக்கவே மாட்டாங்க. ஆடியன்ஸ் கிட்ட வந்து பகிச்சிக்கிட்டீங்கன்னா, மக்கள் கிட்ட பகிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களால ஒரு டேஷும் பிடுங்க முடியாது. இண்டஸ்ட்ரியில நீங்க என்ன இண்டஸ்ட்ரியில வேணா இருங்க, சினிமால இருங்க, பிசினஸ் பண்ணுங்க, இல்ல அரசியல்ல இருங்க, மக்கள் சப்போர்ட்னால மட்டும்தான் நீங்க அந்த இடத்துல இருக்கீங்க. மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, மக்கள் உங்களுக்கு ஆதரவு தரலனா நீங்க ஜீரோ. யாருமே வந்து அந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் ஆனா ஆடியன்ஸ் வந்து குறை சொன்னாங்க. ஆதிரை என்னை விட அன்டிசர்விங்கா இருக்கிறவங்களா வீட்டுக்குள்ள இருக்காங்க, நான் வெளியே இருக்கேன்னா ஆடியன்ஸ் வந்து இவங்கெல்லாம் என்ன புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம் சொல்லி அந்த
மாதிரி சொன்னாங்க. ஆடியன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா யாரை உள்ள வைக்கணும் யாருக்கு வெளியே தள்ளணும்னு சொல்லி அவங்களுக்கு நல்லா தெரியும். உங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டேங்கலாம் கதையே கிடையாது. 3 வாரம் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வீக் நீங்க எப்படி ப்ளே பண்ணீங்க, லாஸ்ட் 2 வீக்ஸ் நீங்க எப்படி ப்ளே பண்ணீங்கன்னு சொல்லி எல்லாமே ஆடியன்ஸ் வந்து பார்த்துருக்காங்க, கவனிச்சிருக்காங்க. அவங்க வந்து உங்களை விட ரொம்ப இன்டெலிஜென்ட். உங்க கேமை எங்க லூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி ஒரு வெளியே வந்துட்டீங்களா உட்கார்ந்து எபிசோட் பாருங்க, எந்த இடத்துல உங்க கேம் வந்து லூஸ் ஆச்சுன்னு சொல்லி உங்களுக்கே அது தெரியும். யாரு டிசர்விங்லாம் இங்க கதையே கிடையாது. ஆடியன்ஸ் வந்து புரிஞ்சிக்கலன்னு சொல்லி நீங்க சொல்லவே கூடாது. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு மேல நீங்க வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா உங்க பேரு தான் கேடும், பெஸ்ட் நீங்க வெளியே வந்துருங்க சொல்லி ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேவர் பண்ணி ஓட்டு போடாம உங்களை வெளியே அமைச்சிருக்காங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு நீங்க கிளம்பிட்டே இருங்க. ஆடியன்ஸ் வந்து புரிஞ்சிக்கல, என்னோட வந்து அன்டிசர்விங்லாம் வந்து வீட்டுல இருக்காங்க, அட்லீஸ்ட் அவங்க தனியா விளையாடுறாங்க. உங்களை மாதிரி உங்க கேமை விட்டுட்டு இன்னொருத்தர் கேமை வந்து இந்த வீட்டுக்குள்ள யாருமே வந்து ஆடல, அதனால தான் உங்க கேமை லூஸ் ஆகி நீங்க வந்து இன்னைக்கு எவிக்ட் ஆயிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதிரை இதெல்லாம் அவங்க பாப்பாங்களா இல்லையான்னு தெரியல. பட் எனிவேஸ் என்னோட கமெண்ட்ஸ் அதுதான். மக்களை புரிஞ்சிக்கல, மக்களை வந்து தெரிஞ்சிக்கல, மக்களுக்கு எல்லாமே தெரியும், மக்கள் எல்லாமே பாக்குறாங்க. உங்களோட மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட். அவங்களுக்கு தெரியும் யாரை உள்ள வைக்கணும் யாரை வெளியே தள்ளணும்னு சொல்லி. நீங்க வந்து அதை சொல்லக்கூடாது மக்கள் என்ன புரிஞ்சிக்கலன்னு. முதல்ல நீங்க வந்து உங்களை நீங்க புரிஞ்சுக்கோங்க, உள்ள நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. எஃப்ஜி கூட சேர்ந்தது எவ்வளவு பெரிய தப்பாச்சு சொல்லி நீங்க ரியலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து மக்களை வந்து சொல்லுங்க அவங்க என்ன புரிஞ்சிக்கலன்னு சொல்லி. நீங்க இந்த கேமை புரிஞ்சிக்கல, அதுதான் இந்த இடத்துல நான் சொல்ல வரேன். ஓகே, அது போச்சு. நெக்ஸ்ட் வந்து கமருதீன் அண்ட் அரோரா ஃபைட். அவங்க 2 பேரும் எதுக்கு ஃபைட் பண்றாங்கன்னு நிஜமா தெரியல. ஏங்க 100 கேமரா இந்த வீட்டுக்குள்ள இருக்கு, நிறைய சீக்ரெட் டோர்ஸ் வந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்கு, 24/7 500 பேருக்கு மேல வந்து அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட் வந்து வாட்ச் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர்ல வந்து ஒரு பொண்ணோ பையனோ வந்து அன்சேஃபா ஃபீல் பண்ணுவாங்களா? நீங்களே சொல்லுங்க. 100 கேமரா வந்து நம்மளை பார்த்துன்னு இருக்கு, 500 பேர் வந்து நம்மளை கவனிச்சுன்னு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர்ல அன்சேஃபா யாராவது இருக்க முடியுமா? முதல்ல இந்த மாதிரி வந்து கமருதீன் வந்து அபாண்டமா ஒரு சொல்லும் போது அங்க இருக்கிற அரோரா வந்து அப்படிலாம் நாங்க ஃபீல் பண்ண சொல்லும் போது அரோரா கிட்ட வந்து சண்டைக்கு வரா. நீ ஏன் இப்படி பண்ற, நீ ஏன் இப்படி சொன்ன, நீ அன்சேஃபா ஃபீல் பண்ணலடா, அப்படி ஒன்னும் நம்ம திவாகர் வந்து என்ன ஒண்ணு இது பண்ணல, நீ சொல்றதெல்லாம் வந்து ஆமா சாமியால போட முடியாது, அப்படி நீ சொல்றதெல்லாம் ஆமா சாமி போடணும்னா நீ வந்து பார்வதி கூட சரி என் கூட பேசாதுன்னு சொல்லி இன்னைக்கு வந்து அதிசயமா வந்து அரோரா நல்லா பேசினாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா துஷார் வந்து அவரை போய் இழுத்துட்டு போனதுக்கு அப்புறமா நீ பேசாத, அவன் கூட பேசுறது வேஸ்ட், நீ வந்துருன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா இவன் வந்து காண்டாயிட்டாரு. கமருதீன் காண்டாய் புலம்பிட்டு இருந்தாரு. நெக்ஸ்ட் வந்து கலை அண்ட் திவாகர் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாளைக்கு நாமினேஷன் வரப்போது யாரு நாமினேட் பண்ணலாம், பார்வதி குத்தலாம சொல்லி சொல்லும் போது கலை வந்து இல்ல பார்வதியை குத்த வேணா, அவ வந்து தப்பிச்சிருவா, ஆடியன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி உள்ள வந்துருவாங்கன்னு சொல்லி பார்வதி சொன்னாங்க. சோ இந்த மாதிரி நாமினேஷன் வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் சீசன் 7ல வந்து நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றது அலௌடா இருந்துச்சு, 8லயும் சரி சீசன் 9லயும் சரி நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றது வந்து அலௌட் கிடையாது. இந்த 2 பேர் எப்படி அதை ஓப்பனா டிஸ்கஸ் பண்றாங்கன்னு தெரியல. அடுத்த வாரம் இதுக்கான டோசேஜ் வந்து கலைக்கும் திவாகருக்கும் கிடைக்கும் சொல்லி நான் நம்புறேன். கிடைக்கணும். ஆக்சுவலி நாமினேஷன்ங்கிறது அவங்க பர்சனல் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணக்கூடாது லைவ்ல, மற்றவங்களோட டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு யாரை குத்துணும்னு தோணுச்சோ நீங்க குத்துங்க, அது உங்களோட விருப்பம். மற்றவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவ்வளோ குத்தணும் அவங்கள குத்தணும் சொல்லி சொல்லக்கூடாது, அது ரூல்ல வந்து பிரேக் பண்றதா அர்த்தம். ஸோ இதுக்கான ரோஸ்ட் வந்து அடுத்த வாரம் இருக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கறேன். அது வந்து அடுத்த வாரம் நம்ம வெயிட் பண்ணி. ஸோ இதுதான் கைஸ் இன்னைக்கு நடந்த எபிசோட்.